அவர் நிகழ்காலத்தை விட்டுட்டு கடந்த காலத்துக்கு போய் சசிகலா ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்று ஓபிஎஸ்ஐ பதவியிலிருந்து இறக்கினார். ஓபிஎஸ் சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்றார், தினகரனை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்றார். அதன் பிறகுதான் இணைப்புக்கு சாத்தியம் என்று சொன்னார். ஓபிஎஸ் நிர்பந்தத்தால் அவர்கள் நீக்கப்பட்டு இணைப்பு நடத்தப்பட்டது. அதன் பிறகு திரு தினகரன் அவர் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற பொழுது அந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு ஆளுநரிடத்துல அவரை ஆதரிக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் மனு கொடுத்தார்கள். இதெல்லாம் கடந்த காலம். அப்ப இதையெல்லாம் சொல்லி இவர்கள் எல்லோருமே இவர்களுக்குள் ஒருவருக்கொருவர் மாறி மாறி, அதாவது ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் இவர்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள், கசப்புக்கள், இதை அவர் மனதில் வைத்துக்கொண்டு அதனால மீண்டும் இவர்களை கட்சியில் இணைத்தால் பிரச்சனை என்று அவர் நினைக்கிறார். எடப்பாடி இதுதான் அவருடைய